செய்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 28/1/2016 வியாழக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் பின்னிரவு 4:26 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தொடர்ந்து உங்களுக்கு தொழில் செய்வது, என்ன தொழில் செய்யலாம், 10ஆம் இடம் எப்படி இருக்கும், 10ஆம் இடம் முத்தான இடமாக இருந்தால் நீங்கள் தொழில் செய்யலாமே என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். இன்றைக்கும் அந்த அடிப்படையிலே சிலர் தொழில் செய்கிற பொழுது அதற்கு அதிர்ஷ்ட சின்னம் தேர்ந்தெடுத்து கொடுங்கள் அப்படின்னு வருவாங்க. சிலருக்கு குதிரை சின்னம் ஒத்து வரும். குதிரை பறக்கிற மாதிரி ஒருத்தருக்கு போட்டு கொடுத்தேன். அவர் அதை வாங்கிட்டு போய் அவருடைய லோகோவில் போட்டார். போட்ட பின்னால சொன்னாரு, இது தொழிலில் நல்ல வருமானம் லட்சக்கணக்கில் வருது, ஆனால் எல்லாமே விரயமாயிருது ஐயா அப்படின்னார். என்ன காரணம் அப்படின்னு அவருடைய விசிட்டிங் கார்டு லெட்டர் பேடை வாங்கி பார்த்தா, இந்த குதிரை லோகோ போட்டிருக்காருல, அந்த குதிரையை பேரை பார்க்குற மாதிரி போடாம வெளியில பார்க்குற மாதிரி போடுறாரு. அந்த குதிரை அந்த பெயருக்கு பின்னாலே இருந்தது. அப்ப இவருக்கு வர்ற வருமானங்கள் எல்லாம் வெளியிலே போய்விடும், இவருடைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கொடுக்காது. ஆகையினாலே அந்த குதிரையை அப்படியே திருப்பி உங்களுடைய பெயரை பார்க்கிற விதத்திலே போடுங்கள்னு சொன்னேன். அதை எப்படி மறுபடியும் மாற்றி அவர் அமைத்துக் கொண்டார். அமைத்துக் கொண்ட பின்னாலே பார்த்தால் இன்றைக்கு ஒரு நல்ல நிலையிலே தொழில் புரிந்து கொண்டிருக்கிறார், லாபம் குவிகிறது. காரணம், ஒரு சில லோகோக்கள், ஒரு சில சின்னங்கள் எப்படி போட வேண்டும், எந்த இடத்தில் போட வேண்டும், அது எதை பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் இருக்கிறது. சிலருக்கு மான் நன்றாக இருக்கும், சிலருக்கு நந்தி சின்னம் நன்றாக இருக்கும், சிலருக்கு மாடு போடுவார்கள், அது போன்ற பசு போடுவார்கள். இப்படியெல்லாம் முயல் இருக்கலாம், ஆமையெல்லாம் போடக்கூடாது. சில லோகோக்கள் நிராகரிக்கப்படுகின்றன. நமக்கு எது நம்முடைய ஜாதக ரீதியாக நல்ல அதிர்ஷ்ட சின்னமோ அதைத்தான் போடணும். அப்படி போடுகின்ற பொழுது வைக்கிற பேர் இருக்கு இல்லையா, அந்த பேரை பார்க்கிற விதத்தில் அந்த சின்னம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதன் மூலமாக வருகிற சம்பாத்தியம் நம்முடைய இல்லத்திலே வந்து சேரும். அந்த பெயர்ல சில பேர் இன்சியலாலே பிரபலமானவர்கள் இருக்கிறார்கள். இப்ப ALS ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு, AVM ஸ்டுடியோன்னு இருக்கு, எல்லாம் இன்சியலாலே புகழ் பெற்றவர்கள். ரொம்ப மிக பிரபலமான விலாசங்களை பார்த்தால் இன்சியல்ல இருக்கும். சில பேர் இன்சியல்ல தொழில் பண்ணுவார்கள். இந்த மாதிரி எங்களுடைய 3 பேர், கணவன், மனைவி, குழந்தை, 3 பேருடைய முதல் எழுத்தையும் சேர்த்து நாங்கள் அதிலே வைத்துக் கொண்டு இந்த தொழில் செய்யலாமான்னு கேட்பாங்க. அப்படி சிலருக்கு இன்சியலால பெயர் வைத்தால் யோகம். அப்படி வைக்கிற பொழுது அதிலே நோன்னு வந்துடக்கூடாது. நோ என்றால் இல்லை, வார் என்று வந்துவிடக்கூடாது. வார் என்றால் போராட்டம். சில பேருக்கு பேர் வச்சுக்கிட்டு போவாங்க, போனோடனேயே போறதுக்கு முன்னாடியே லைசன்ஸ் கிடைத்து ஆரம்பிச்சிருவாங்க. சில பேருக்கு வச்சு பல நாட்கள் ஆகியும் ஆரம்பிக்க முடியாது. காரணம், அந்த பெயரில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், வடிவங்கள், கிராபாலஜி, நியூமராலஜி, நேமாலஜி, புரோனாலஜி, அஸ்ட்ராலஜி, நீங்களாக இத்தனை வகையும் நாம் பார்க்க வேண்டும். அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, நேமாலஜி, புரோனாலஜி, கிராபாலஜி, பிகராலஜி என்று இத்தனை வடிவங்களையும் பார்த்து நாம் தேர்ந்தெடுத்தால் ஆராய்ந்து எடுத்த முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு முன்னாலே உங்களுக்கு சூரியனை பற்றி சொன்னேன். தொழில் ஸ்தானத்திலே சந்திரன் சம்பந்தப்பட்டிருந்தால் என்ன தொழில் செய்யலாம்? ஒருத்தருக்கு தொழில் ஸ்தானாதிபதியோட சந்திரன் சம்பந்தப்பட்டிருக்காரு, கற்பனை வளம் மிக்கவராக இருப்பார். இன்றைக்கு பார்த்தால் திரைப்படத்துறையில் இருக்கிற நிறைய நடிகர்கள், நடிகைகள், டைரக்டர்கள் எல்லாம் எனக்கு பழக்கம். அவர்கள் எல்லாம் இந்த கற்பனா சக்தி வாய்ந்தவர்களாக இருக்க காரணம் சந்திரபலம் நன்றாக இருக்கும். சந்திரன் நன்றாக இருந்தால் சிந்திக்கும் ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும். ஆகையினாலே அந்த 10ஆம் இடத்திற்கு அதிபதியோடு அல்லது தொழில் ஸ்தானத்தில் லக்னாதிபதியாகவெல்லாம் இந்த சந்திரன் இடம்பெற்றிருந்தால் கற்பனை வளம் மிக்கவர்களாக இருப்பார்கள், கதாசிரியர்களாக இருப்பார்கள், கதை வசனகர்த்தாவாக இருப்பார்கள். சின்னத்திரையிலும் நீங்கள் பரிணமிக்கலாம், வண்ணத்திரையிலும் நீங்கள் பரிணமிக்கலாம். கடல் வணிகமும் உங்களுக்கு ஒத்து வரும். ஒருத்தருக்கு சந்திரபலம் தொழில இருந்துச்சு, அவர் ஒரு மலை, ஆறு சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை பார்த்தா நல்லா இருக்கும். அப்படி பார்க்க முடியல, ஐயா நான் இருக்க இடத்துல மலையும் இல்ல, ஆறும் இல்ல, குளமும் இல்ல அப்படின்னாரு. அப்ப தண்ணி பாட்டிலாவது பக்கத்துல வச்சுங்க அப்படின்னு. அதாவது ஒரு வாட்டர் பாட்டில் பக்கத்தில் இருக்கணும். தண்ணீர் என்பது அந்த சந்திரனுக்கு உரியது. கடல் வணிகம், கடல் தாண்டி போகக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் எல்லாம் சந்திரபலம் நன்றாக இருந்தால் அவர்களுக்கு இருக்கும். ஆறு சம்பந்தப்பட்ட இடங்களில் அவர்கள் குடியிருந்தால் அல்லது தொழில் நிலையம் இருந்தால் நன்றாக இருக்கும். குளிர்பான விற்பனை அவர்கள் செய்யலாம். அது மட்டுமல்ல, பால் பண்ணை வச்சிருக்கிறது, பால் விற்பனை, இவர்களுக்கெல்லாம் இது அழகு சாதன பொருட்கள் வைப்பது, பியூட்டி பார்லர் வைக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் சந்திரன் ஆதிக்கம் நன்றாக இருந்து தொழில் ஸ்தானாதிபதியுடன் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த தொழில்கள் அவர்களுக்கு யோகம் தரும் தொழிலாக அமையும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, செல்போன் வழி செய்தி சிந்திக்க வைக்கின்ற நாள் இந்த நாள். சேமிப்பு
இன்றைக்கு உங்கள் செலவுக்கு கை கொடுக்க போகிறது. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அதிகமாகவே இருக்கும். என்ன இருந்தாலும் ஒரு தொந்தரவு நிவர்த்தியானால் அடுத்த தொந்தரவு வந்துவிடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். உங்களுக்கு வராவிட்டாலும் கூட உங்களை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு வரலாம். எனவே விரயங்கள் கூடும், குடும்ப சுமை அதிகரிக்கும். சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, வசைபாடியவர்கள் வாழ்த்து பாடும் நாள். இன்றைக்கு வளர்ச்சி எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வந்து சேரும். விலகிச் சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வந்து சேரப்போகிறார்கள். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். அரசியல்வாதிகளின் ஆதரவு கிடைக்கும். வங்கிகளில் ஏதேனும் சலுகைகளை எதிர்பார்த்திருந்தால் அது கூட கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, மாற்று இனத்தவர்களின் கூட்டு முயற்சியால் லாபம் கிடைக்கும் நாள். மனவாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். விலகிச் சென்ற தம்பதியர் இன்று விரும்பி வந்து இணையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லத்தில் மகிழ்ச்சி கூடுதலாக இருக்கும். அந்நிய தேச பயணம் கூட ஒரு சிலருக்கு எண்ணியபடியே வாய்க்கலாம். 3 ராகு இருப்பதால் முன்னேற்றத்திற்காக எடுத்த முயற்சிகளில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும். முன்னேற்றம் கூடும். கடகராசி நேயர்களே, துணிந்து செயல்பட்டு தொல்லைகளை போக்கிக் கொள்ள வேண்டிய நாள். தொகை வருவதில் இருந்த தடைகள் அகலும். பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறப் போகிறது. இடமாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். 7 சூரியன் இருப்பதால் உஷ்ணாதிக்க நோய்களுக்கு ஒரு சிலர் ஆட்பட நேரிடும். அப்படி இருப்பின் அவர்கள் மருத்துவரை உடனடியாக ஆலோசனை கேட்பது நல்லது. 2 ராகு இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்ற தடைகள் அகலும் நாள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். அஞ்சல் வழியிலும் அனுகூலம் உண்டு. அலைபேசி வழியிலும் அனுகூலம் உண்டு. குரு வாரம். குரு 2 இருக்கிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டுமானால் குருவின் அருள் உங்களுக்கு தேவை. எனவே இன்றைக்கு அதிகாலையிலேயே குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு குருச்சந்திர யோகம். குருவும் சந்திரனும் உங்கள் ராசியில் இணைவதால் இன்றைக்கு குருச்சந்திர யோகம் செயல்படுகின்றது. எனவே இன்றைக்கு பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயங்கள் கூடுதலாக கிடைக்கும். அறிவாற்றலை வெளிப்படுத்த நிறைய சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். பெரிய மனிதர்களின் சந்திப்பால் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வீர்கள். இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படும் நாள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பதுதான் நல்லது. உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டு. 3க்கு அதிபதி 12 இருக்கின்ற பொழுது உடன்பிறப்புகளாலும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். மனவாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று கவலைப்பட்டவர்கள் இன்றைக்கு அதற்குரிய பரிகாரங்களை தேடிக்கொள்வர். செவ்வாய் பலம் மேலோங்கி இருப்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாய்ப்பு இருப்பவர்கள் திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு தித்திக்கும் விதத்தில் வாழ்க்கை பாதை திசை மாற்றம் ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. கணிசமான தொகை உங்கள் கைகளில் புரளப் போகிறது. அப்படி கணிசமான தொகை கைகளில் புரண்டாலும் கூட விரயங்களும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். காரணம் 7 சனியின் ஆதிக்கம். 7 சனி நடக்கின்ற பொழுது ஒரு தொகை வந்தால் அது செலவழிந்த பிறகே அடுத்த தொகை வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். தொழில் மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கும். வியாழன் நன்றாக இருப்பதால் பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு போன்றவைகள் வேலையில் இருப்பவர்களுக்கு கிடைக்கலாம். புதிய ஒப்பந்தங்களில் மாலை நேரத்தில் கையெழுத்திடும் வாய்ப்பும் உண்டு. வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கு உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுகின்ற நாள். உங்கள் பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வது நல்லது. அந்நிய தேசத்திலிருந்து வரும் தகவல் அனுகூலமானதாக இருக்கலாம். பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். மாமன் மைத்துனர் வெளியில் மனக்கசப்பு தரும் தகவல் ஒன்றும் மாலை நேரத்தில் வந்து சேரலாம். 10 குரு இருந்தால் பதவியில் மாற்றம் உண்டு என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் குரு 10 இருப்பதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென மாறுதல்கள் வந்து சேரலாம். வரும் மாறுதல்கள் பொருத்தமில்லாமலும் இருக்கலாம். எனவே உங்கள் சுய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாற்று கருத்துடையோர் மனம் மாறுகின்ற நாள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும். சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஒரு சில சமயங்களில் சஞ்சலங்கள் மேலோங்கும். எனவே நீங்கள் எதையும் துணிந்து செய்ய வேண்டிய நாள் இந்த நாள்.
துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கை கொடுக்கும். தூரதேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ள இயலாத சூழ்நிலை ஒரு சிலருக்கு உருவாகலாம். 8லே ராகு இருப்பதால் பயணத்தில் கவனம் செலுத்துவீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செல்ல வேண்டும். ஆபத்து அகல கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். இல்லத்தில் உள்ளவர்களை அனுசரித்து சென்றால்தான் நன்மை கிடைக்கும். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, குணமோடு நடந்து கொள்ளுங்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது விழிப்புணர்ச்சி உங்களுக்கும் தேவை. வாங்கல் குடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். நட்பு பகையாகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். மீனராசி நேயர்களே, உத்தியோக முயற்சியில் உயர் அதிகாரிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள் இந்த நாள். மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உங்கள் திறமைக்கு மதிப்பு கிட்டும். செவ்வாய் 8ல் இருந்தாலும் கூட அதன் பார்வை 2ல் பதிவதால் என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து இன்றைக்கு பல மடங்கு ஆதாயத்தோடு விற்கலாம். நூதன பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அது மட்டுமல்ல, கடன் சுமை குறையும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழும் வாய்ப்பு உண்டு. நீண்ட நாள் ஆசை நிறைவேறுகின்ற நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.